தாரணியின் பாடம். தாரணி ஒரு சுறுசுறுப்பான டீனேஜ் பெண். அவளுக்கு ஒரு விசித்திரமான பழக்கம் இருந்தது. எதையும் கடைசி நிமிடத்தில் செய்வது. ப்ராஜெக்ட், வீட்டுப்பாடம் என எல்லாமே அப்படித்தான். நான் ஒரு கடைசி நிமிட சூப்பர் ஹீரோ என்று தனக்குள்ளேயே பெருமையாக சொல்லிக் கொள்வாள். ஒரு நாள் அவளது பாட்டி அவளை பார்க்க வந்தாள். தாரணி தனது அறிவியல் ப்ராஜெக்டை கடைசி நிமிடத்தில் முடித்துவிட்டு பெருமையுடன் பாட்டியிடம் காட்டினாள். பார்த்தீர்களா பாட்டி, சரியாக கடைசி நிமிடத்தில் முடித்துவிட்டேன் என்றாள். பாட்டி புன்னகைத்தாள். ஆனால் அவளது கண்களில் ஒரு மெல்லிய கவலை. தாரணி, என் செல்லக்குட்டி, பாட்டி மென்மையாகச் சொன்னாள். கடைசி நிமிடத்தில் வேலைகளை முடிப்பது சாகசம் போல தோன்றலாம். ஆனால் அது மன அழுத்தத்தையும் தவறுகளையும் கொண்டு வரும். முன்கூட்டியே முடிப்பது எவ்வளவு நல்லது தெரியுமா? தாரணி சிரித்தாள். அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது பாட்டி. எனக்கு இது ஒரு விளையாட்டு மாதிரி. கடைசி நிமிடத்தில் கிடைக்கும் அந்த பரபரப்பு தான் எனக்கு பிடிக்கும் என்றாள். பாட்டி பெருமூச்சு விட்டாள். தாரணியின் பிடிவாதத்தை புரிந்து கொண்டாள். நாட்கள் கடந்தன. தாரணி தனது வழக்கமான கடைசி நிமிட சாகசங்களை தொடர்ந்தாள். பள்ளி ஆண்டு விழாவிற்கான நாடகத்தில் ஒரு முக்கிய வேடத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டாள். வசனங்களை மனப்பாடம் செய்ய நிறைய நேரம் தேவைப்பட்டது. ஆனால் இன்னும் நிறைய நேரம் இருக்கிறதே என்று ஒத்திகைகளை தள்ளி போட்டாள். நாடகத்திற்கு இன்னும் 2 நாட்கள் மட்டுமே இருந்தன. தாரணிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. இயக்குனர் லக்ஷ்மி, தாரணி, உனது வசனங்கள் இன்னும் சரியாக வரவில்லையே. நாளை இறுதி ஒத்திகை. நீ தயாராக இல்லை என்றால் வேறு ஒருவரை உன் வேடத்திற்கு போட வேண்டியிருக்கும் என்று கடுமையாக கூறினார். தாரணிக்கு உலகம் தலைகீழாக மாறியது போல் இருந்தது. அவளுக்கு ஒரு பயம் தொற்றிக்கொண்டது. ஐயோ, நான் என்ன செய்யப் போகிறேன்? பாட்டி சொன்னது சரிதான். ஏன் நான் முன்கூட்டியே செய்யவில்லை என்று புலம்பினாள். இரவு முழுவதும் தூங்காமல் வசனங்களை மனப்பாடம் செய்ய முயற்சி செய்தாள். அடுத்த நாள் இறுதி ஒத்திகை. தாரணி பயத்துடனும் தூக்கமில்லாத கண்களுடனும் மேடைக்கு வந்தாள். அவளால் சரியாக வசனங்களை சொல்ல முடியவில்லை. தடுமாறினாள், மறந்துவிட்டாள். அவளது தோழி பிரியா அவளை பார்த்து கவலையுடன் இருந்தாள். இயக்குனர் லக்ஷ்மி மீண்டும் தாரணியிடம் வந்தாள். தாரணி, நான் வருந்துகிறேன். ஆனால் இந்த நாடகத்தில் உன்னால் தொடர முடியாது. உன் வேடத்தை வேறு ஒருவருக்கு கொடுக்க வேண்டியிருக்கும் என்று உறுதியாக கூறினார். தாரணிக்கு அழுகை வந்தது. அவளது கடைசி நிமிட சூப்பர் ஹீரோ பட்டம் அவளுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்திருந்தது. நாடகத்தில் நடிக்க முடியாமல் போனது தாரணிக்கு ஏமாற்றமாக இருந்தாலும் அது அவளுக்கு ஒரு புதிய தொடக்கத்தை கொடுத்தது. அன்று முதல் அவள் எந்த வேலையையும் முன்கூட்டியே திட்டமிட்டு செய்ய ஆரம்பித்தாள். பாட்டியின் வார்த்தைகளின் மதிப்பு அவளுக்கு இப்போது புரிந்தது. கடைசி நிமிட சாதனை உணர்வை விட நிம்மதியாகவும் சிறப்பாகவும் ஒரு வேலையை முடிப்பதுதான் உண்மையான மகிழ்ச்சி என்பதை அவள் உணர்ந்தாள்.